ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் 600 மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவு பயிற்சி முடித்துவிட்டு ஹாஸ்டலுக்கு பெண் பயிற்சி டாக்டர் ஒருவர் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம ஆசாமி துணியை டாக்டர் முகத்தில் போட்டு மூடினார். பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. பெண் டாக்டர் சுதாகரித்துக் கொண்டு கூச்சலிட்டார். மருத்துவமனை ஊழியர்கள் ஓடி வந்தனர். உடனே மர்ம ஆசாமி தப்பி ஓடிவிட்டான். போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஆஷிஷ் ராவத் மருத்துவமனைக்கு விரைந்து சென்றார். பெண் டாக்டரிடம் விசாரணை மேற்கொண்டார். சிசிடிவி வீடியோ அடிப்படையில் தனிப்படை அமைத்து மர்ம ஆசாமியை போலீசார் தேடி வந்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தால் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று பயிற்சி டாக்டர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் போதிய விளக்குகளோ கண்காணிப்பு கேமராக்களோ இல்லை. இதனால் மருத்துவ மாணவிகள் மற்றும் பயிற்சி டாக்டர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் பயிற்சி டாக்டர் மீது பாலியல் தாக்குதல் நடத்தியதாக சிவகங்கை ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவரின் மகன் சந்தோஷ் வயது 20 என்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர். சந்தோஷிடம் விசாரணை நடத்தினர். சந்தோஷின் உறவினர் உடல் நலமின்றி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். அவரை பார்க்க சந்தோஷ் தொடர்ந்து வந்துள்ளார். கடந்த 2 நாளாக பெண் டாக்டரை பார்த்துள்ளார். சம்பவத்தன்று மது போதையில் மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அந்நேரம் பெண் பயிற்சி டாக்டர் தனியாக நடந்து செல்வதை பார்த்தார். பின்னாலேயே சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் என தெரிய வந்துள்ளது. சந்தோஷ் வாக்குமூலத்தை பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.